ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி சூப்பரான மட்டன் மிளகு கறி. இது பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியான ரெசிபிங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். இப்போ குக்கர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை சோம்பு போட்டு தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் வெங்காயமாக ரஃப்பாக கட் பண்ணால் போதும். ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதுவுமே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே இந்த மட்டன் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் ரொம்ப ஜாஸ்தி வேணும்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மட்டனில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. மேலே வெயிட் போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் அப்போ தான் வேகும். 5 விசில் விட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் போனதுக்கப்புறமா வெயிட் எடுத்துகிட்டு அப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நான் தண்ணியே சேர்க்கல. மட்டன்லேருந்து வந்த தண்ணியே இவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க. கடைசியாக இதில் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுருங்க. அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் மிளகோட ஃப்ளேவரும் அந்த மட்டனில் சாரி சூப்பராக இருக்கும். 1 பார்ட் மட்டன் மிளகு கறி மாதிரி குக்கர்லேயே வேலை முடிஞ்சிருங்க. ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.